எனது அன்புக்குரிய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட்லி எல்லோரும் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற டாப் 5 சாஃப்ட்வேரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மூவி எடிட்டிங்காக இருக்கட்டும், யூடியூப் எடிட்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி இந்த டாப் 5ல் இருந்து தான் இந்த ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ பாப்புலரான 5 சாஃப்ட்வேர்ஸ். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இந்த 5 சாஃப்ட்வேர்ஸை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் ப்ரௌசருக்கு உள்ளார ஓப்பன் பண்ணிக்குவோம். நான் சொல்ல போகிற 5 சாஃப்ட்வேர் இது தாங்க. இதில் ஒன்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அடோப் ப்ரைம் ப்ரோ சிசி. இதை தான் நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி இதை சினிமாக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது நம்ம யூடியூப் சேனல் வேறு ஏதாச்சும் யார் இருந்தாலும் சரி இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறவங்க எல்லோரும் 90% இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாத கெட்டமே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாவில் மோஸ்ட்லி இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது அவ்வளோ சூப்பரான எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஒரு பேக்ரவுண்ட் கலராக இருக்கட்டும், 3Dயாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி இதால் எடிட் பண்ண முடியுங்க. பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்டு மியூசிக் சவுண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சரிங்க, 3Dயில் இருந்தாலும் சரி இதால் எடிட் பண்ண முடியும். அதோட கலர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும், ஸ்பீடு எதாக இருந்தாலும் இந்த எடிட்டிங் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மொபைலில் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 5 சாஃப்ட்வேரோட லிங்க்ஸை கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவதாக இருக்கிற சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பார்ப்போம். ஆப்பிள் ஃபைனல் கட் ப்ரோ எக்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை தான் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேரும் கொஞ்சம் பாப்புலரான சாஃப்ட்வேர் தான். ஆப்பிள்னாலே நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹை தான். அதே மாதிரி தாங்க இதோட குவாலிட்டியும் பண்ணுறது எல்லாமே ஹை தான். எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த ஆப்பிளோட ஃபோனாக இருந்தாலும் சரி, அது நம்ம இப்போ பார்க்க போனால். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் 360 டிகிரியாக இருந்தாலும் சரி, 2Dயாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் எடிட் பண்ணலாம். எடிட்டிங், ஆடியோ எல்லாமே இதில் எடிட் பண்ணலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணவங்க யாருமே இல்லைன்னலாம். இந்த சாஃப்ட்வேர் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் எடிட்டிங், அதாவது பேக்ரவுண்ட்ஸை, இந்த மலையோட பிச்சு எல்லாத்தையும் இதனால் எடிட் பண்ண முடியும். இதுவும் கொஞ்சம் நல்ல சாஃப்ட்வேர் தான், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது டிவைன்ஸ் ரிசால்வ் ஸ்டுடியோ. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது இதுதான். இந்த சாஃப்ட்வேரும் நல்ல சாஃப்ட்வேர் தான், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேரோட பிக்சர்ஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். சும்மா ஒரு நாள் நடந்து வர்றத ஒரு கிராஃபிக்ஸ் ஆக்கி அவங்க ஒரு ஆலைக்குள்ளார, அதாவது ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளார இருக்கிற மாதிரி அனிமேட் பண்ணுறாங்க. அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பரான சாஃப்ட்வேர்ன்றது. இந்த சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேரில் எடிட்டிங் கூட ரொம்பவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆடியோ பிச்சு ஒவ்வொரு லெவலையும் நம்மளால் ஈஸியாகவே எடிட்டிங் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாலாவதாக பார்ப்போம் வேகாஸ் ப்ரோ எடிட்டிங். இதுதான் மோஸ்ட்லி எல்லா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க.
நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். வேகாஸ் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டிங்கனாலே போதும். ஆனால் இதில் இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணுன்னா 15,599 ரூபா நீங்கள் பை பண்ணி தான் இதை நீங்கள் வாங்க முடியும். ஆனால் நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம். இந்த வேகாஸ் சாஃப்ட்வேர் மோஸ்ட்லி நிறைய வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இதுவும் ஒன்று தான். ஆனால் இது மோஸ்ட்லி நிறைய யூடியூப் சேனல் நண்பர்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் கிளியரன்ஸும் பிக்சர்ஸும் ரொம்பவும் நல்லாயிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சாஃப்ட்வேருக்கு போகலாம். அடுத்தது ஃபைனலாக பார்க்க போகிறது கலர் வீடியோ ஸ்டுடியோ அல்டிமேட் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5ஆவதா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா வர்றதான். இதையும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஃபுல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணுன்னா உங்களுக்கு $69 நீங்கள் பே பண்ணி தான் இதை நீங்கள் வாங்கி ஆகணும். இந்திய மதிப்பெண்ணில் கிட்டத்தட்ட 5,000 ரூபா கிட்ட வரும். 5,000 ரூபா 4,000 ரூபா வரும். அவ்வளோதான் நீங்கள் கட்டி வாங்கணுமா? வேணாங்க. நான் கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கனாலே போதும். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு டவுன்லோடிங்கில் போயிடும். அதுவும் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இதுவும் 360 டிகிரி அண்ட் 2D 3D எல்லாத்துலேயும் நீங்கள் இதில் எடிட்டிங் பண்ணலாம். எடிட்டிங்கும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. குவாலிட்டியும் ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. இதில் ஒவ்வொரு எடிட்டிங்கும் ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. பாருங்கள், எந்த சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், நிறைய சாஃப்ட்வேர்லாம். ஆனால் இதில் நிறைய சைடில் ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஒன்லி 4 ஆப்ஷன்ஸ். இதை நீங்கள் ஈஸியாகவே கண்ட்ரோலும் பண்ணலாம், எடிட்டிங்கும் பண்ணலாம். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், அதோட ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸையும் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் 3D டெக்ஸ்ட் 3D லோகோ கூட க்ரியேட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கான இன்ட்ரோ கூட நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேரை பற்றி தெரியுனாலும் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.